சுவாமி, தங்களால் அல்லவா கூரேசன் மரணப்பிடியிலிருந்து மீண்டான். வாழ்வின் இறுதியில் இருந்தவனை தமிழ் சுருதி இசையால் இதயம் நுழைந்து கூரேசன் உயிர்காத்த உத்தமராயிற்றே தாங்கள். அது எப்பேற்பட்ட காரியம்! தாங்கள் அங்கு செல்வதற்கு முன் அவ்விடத்தில் நிலவிய சூழலே வேறு. உன்னத சிரேஷ்டரான கூரேசனுக்கே இந்த நிலை என்றால், உத்தம பக்தருக்கே இக்கதி என்றால், நம் நிலையெல்லாம் எக்கதி என்று புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள் கூரத்து மக்கள். கூரேசனையே அந்த ஆதிகேசவன் கைவிட்டு விட்டால் பிறகு எந்த நம்பிக்கையில், எந்த வகையில் பகவானை போற்றி துதிப்பது என்ற அவநம்பிக்கையில் அங்கலாய்க்கத் தொடங்கிவிட்டனர் சிலர். கூரேசனின் நிலையால் தங்கள் வாழ்க்கையும் அஸ்தமித்து விட்டதாக பலர் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி அனைத்து தரப்பு மக்களும் நம்பிக்கை இழந்த நேரத்தில் நம் அனைவருக்கும் அந்த வரதனின் கருணை உண்டு, பிராட்டியான பெருந்தேவி தாயாரின் தயை உண்டு என்று நிரூபிக்கும் வகையில் கூரேசனை மீட்டெடுத்து வைணவ சம்பிரதாயத்திற்கு புத்துளி பாய்ச்சியிருக்கிறீர்கள் சுவாமி. தங்களை எவ்வளவு புகழ்ந்தாலும், தங்களுக்கு எவ்வகையில் சேவை செய்தாலும் தகும். தங்களின் ஒப்பற்ற அற்புதச் செய்கை ஒரே நாளில் எங்கும் பரவியிருக்கிறது. ராமானுஜா, நீ புகழும் அளவிற்கு அடியேன் ஒன்றும் செய்துவிடவில்லை. இல்லை சுவாமி, உங்களின் அற்புதச் செய்கையால் கூரேசனின் வாழ்க்கை மட்டும் மீளவில்லை, அவனின் தர்ம பத்தினியான ஆண்டாளின் வாழ்வும் ஒரு அர்த்தமுள்ளதாக ஆகியிருக்கிறது. பாவம், அவளது ஜாதகம்தான் கூரேசனை சாய்த்துவிட்டது என்று அவள் காதுபடவே பலர் சொல்லியிருக்கிறார்கள். பகவானின் சக்தியையும் தாண்டி ஜாதகம்தான் பலம் வாய்ந்தது என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதையெல்லாம் உடைத்து 1000 இன்தமிழிலிருந்து ஓரிரு பாசுரங்கள் பாடி இரு உயிர்களுக்கு வாழ்வளித்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட தங்களின் கீர்த்தியை புகழ்வோருக்கும் புகழ் கிடைப்பது உறுதி. ராமானுஜா, நீ குறிப்பிட்டதில் ஒரு விஷயம் மிகவும் கவனிக்கத்தக்கதுதான். பாவம், ஆண்டாள் வசைப்பாடும் வாயிலிருந்து மீண்டாள் என்று சொன்னாயே, அது உண்மைதான். ஆண்டாள், கூரேசன் அந்த இருவரையும் மீட்டது வரதனின் அருள் வெள்ளமே. இதில் அடியேனை ஒரு கருவியாக்கி காரணமாக்கியவன் அந்த வரதனே. ஆச்சாரியரின் அனுகிரகத்தால் அந்த வரதனோடு உரையாடும் பாக்கியத்தை அடியேன் பெற்றேன். அந்த பேரருளாளன் அடியேனுக்குள் புகுந்து அடியேனை இயக்கி பாசுரம் பாடச் செய்து கூரேசனின் பிணியை ஓடச் செய்திருக்கிறான். ஏதோ ஒரு வகையில் அடியேனை தகுந்த முறையில் உபயோகப்படுத்தி இருக்கிறான் அந்த வரதன் என்றுதான் சொல்ல வேண்டும். தன்னலமற்ற சேவையிலும் மக்களுக்காகவே தங்களின் வாழ்க்கை என்று வாழ்ந்து வரும் கூரேசனின் குடும்பத்திற்கு அடியேனால் ஒரு சிறு உபகாரம் செய்யப்பட்டதே என்று நினைக்கும் பொழுது அடியேனும் உகப்படைகிறேன். ராமானுஜா, உத்தமர்களுக்கு ஓர் சேவையாற்றக்கூடிய வாய்ப்பை அடியேனுக்கு தந்து பக்தியில் ஓர் அடுத்த நிலைக்கு உயர்த்த பார்க்கிறான் அந்த வரதன். சுவாமி, நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். வானாலூரான், என்ன இன்று இவ்வளவு சீக்கிரமாக? இந்த மாதத்து கணக்கு வழக்குகளை கொண்டு வந்திருக்கிறேன். அதை நீங்கள் ஒரு முறை சரிபார்க்க வேண்டும். பொறுப்பா, பொறு. முதலாவதாக, காலை வேளையில் அத்தனை முறையாக இப்பொழுது இதை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னவென்று எனக்கு புரியவில்லை. இரண்டாவதாக, இப்பொழுதெல்லாம் எல்லாவற்றையும் கூரேசன் தான் பார்த்துக் கொள்கிறான். மூன்றாவதாக, பொதுவாக நாங்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறைதான் மொத்த கணக்கையும் பார்ப்பது வழக்கம். உங்கள் கேள்விகளுக்கு நீங்கள் கூறிய வரிசையிலேயே நானும் பதிலளிக்கிறேன். முதலாவதாக, அன்றாட வேலைகள் பல குவிந்து கிடப்பதால் இப்போதே இதை முடித்துவிடலாம் என்று வந்தேன். இரண்டாவதை பற்றி எனக்கு இப்பொழுது நீங்கள் கூறிய பிறகுதான் தெரிய வந்தது. அதனால் இனி சின்ன எஜமானரிடமே கணக்குகளை ஒப்படைக்கிறேன். மூன்றாவதாக, என்னை பொறுத்தவரை அந்தந்த மாதம் முடிந்ததும் கணக்கையும் முடித்துவிட வேண்டும். அதுதான் என் கொள்கை. புரிகிறது, புரிகிறது. அவனே வந்து பார்க்கட்டும். குரேசா, குரேசா!
வா குரேசா, நாலூரான் ஏதோ கணக்கு வழக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதை சரிபார்க்க வேண்டுமாம். எல்லாவற்றையும் சரிபார்க்கதானே இவரை அமர்த்தி இருக்கிறோம். உண்மைதான். நான் சரிபார்த்தது சரியாக இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாமா? சரி, எதுவாக இருந்தாலும் நீங்களே பார்த்து விடுங்கள் தந்தையே. என்ன குரேசா, புதிதாக ஏதேதோ கூறுகிறாய்? நான் தான் உன்னிடம் கூறிவிட்டேனே, நான் வானப்பிரஸ்தம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன். இருந்தும் ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது பணி வந்து கொண்டே இருக்கிறது. இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தால் எப்படி? இதையெல்லாம் இனி நீதான் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடியேனின் நோக்கம் பகவானிடம் சரணாகதி அடைவதுதான். அடியேனுக்கும் அந்த எண்ணம் இப்பொழுதே வந்துவிட்டது. நீ சரணாகதி அடைவதெல்லாம் இருக்கட்டும். நாலூரான் காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்காகவாவது முதலில் அந்த கணக்கை பார்த்துவிடு. தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அடியேனுக்கு இதிலெல்லாம் நாட்டமில்லை. இவை எல்லாவற்றிலிருந்தும் விடுபட வேண்டும் என்று நினைக்கிறேன். மேலும் நாலூரான் எல்லாம் சரியாகத்தான் செய்திருப்பார். சரியாக செய்திருக்கிறேன் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் பார்த்து ஒப்புதல் அளித்தால்தான் எனக்கு திருப்திகரமாக இருக்கும். நாலூரான், உன்னை எங்களிடம் அழைத்து வந்தது சாமானியர் அல்ல, சோமயாஜி சுவாமிகள். அவரால் அறிமுகப்படுத்தியவர் என்றால் எந்த அளவிற்கு அலசி ஆராய்ந்திருப்பார் என்பதை நாங்கள் அறிவோம். ஆதலால் இந்த கணக்கு விவகாரங்களில் அடியேனுக்கு ஈடுபாடு இல்லை. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை பற்றி தந்தையிடம் கேட்டு தீர்த்துக்கொள். அடியேனுக்கு இப்பொழுது மனம் இதில் லயிக்கவில்லை. குரேசா, நான் சொல்வதை கேள். தந்தையே, தயவு செய்து என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள். குரேசா, சரி நாலூரான், நீ மற்ற வேலைகளை கவனி. 2-3 தினங்கள் போகட்டும், பிறகு பார்த்துக் கொள்ளலாம். ஆகட்டும் சுவாமி. என்னப்பா, ஏன் இவர் இப்படியெல்லாம் பேசுகிறார்? அது ஒன்றுமில்லை அம்மா. சில நாட்கள் படுத்த படுக்கையாக இருந்தான் அல்லவா, அதில் ஏற்பட்டிருக்கும் அசதிதான் காரணம். மேலும் அந்த அதிர்ச்சியிலிருந்து அவன் இன்னும் விடுபடவில்லை. இப்படி படுத்து விட்டோமே, எல்லோரையும் படித்து விட்டோமே என்ற வேதனை அவனுள் இருக்கிறது. ஓரிரு தினங்களில் பழைய குரேசனாக மாறிவிடுவான். நீ தேவையில்லாமல் கவலை கொள்ளாதே. உன் வேலைகளை கவனி. இல்லையப்பா, எனக்கு என்னவோ. ஆண்டாள், உனக்கு என் மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா? 2 தினங்களில் அவன் சகஜ நிலைக்கு வந்து விடுவான். இதை ஆணித்தரமாக சொல்கிறேன். போதுமா? நீ மனசமாதானத்துடன் மற்ற வேலைகளை கவனி. போம்மா. சுவாமி, என்ன இன்னுமா தூங்காமல் இருக்கிறீர்கள்? உறக்கம் வரவில்லை. ஏதேதோ எண்ணங்கள், ஏதேதோ சிந்தனைகள். எதற்காக பிறந்தோம்? ஏன் வாழ்கிறோம்? என்ன சாதித்தோம்? என்ன சாதிக்கப் போகிறோம்? இப்படி பல பல கற்பனைகள். இதுதான் வாழ்க்கையா? இதுவும் வாழ்க்கையா? அல்லது இதுவே வாழ்க்கையா? ஒன்றும் புரியவில்லை. ஒரே குழப்பமாக இருக்கிறது. சுவாமி, அப்பா சொன்னது போல் உங்களுக்கு அசதி, அதிர்ச்சி இரண்டும் சேர்ந்துதான் இப்படியெல்லாம் சிந்திக்க தூண்டுகிறது. வலுக்கட்டாயமாக ஓய்வெடுத்துக் கொண்டீர்களானால் எல்லாம் தானாகவே சரியாகிவிடும். எப்படியாவது தூங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். இல்லை ஆண்டாள், அடியேன் மனதில் எழுந்துள்ள கேள்விகளுக்கு முதலில் விடை கிடைக்க வேண்டும். உங்களுக்கு வந்திருக்கும் கேள்விகளும் சந்தேகங்களும் சாதாரண கேள்விகளோ சந்தேகங்களோ அல்ல. ஒரு யோகிக்கு, ஒரு ஞானிக்கு,
ஒரு மகானுக்கு வரும் கேள்விகள் இவை. இதை பற்றிய ஆராய்ச்சியில் இப்பொழுது உங்கள் மனதை செலுத்த வேண்டாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இல்லை ஆண்டாள், சில கேள்விகளுக்கு விடை தெரிந்தால்தான் நிம்மதியாக வாழ முடியும். நாம் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இந்த பிறவியில், இந்த வாழ்க்கையில் நாம் அடையக்கூடியது என்ன? எனக்கு தெரிந்ததை கூறுகிறேன். பகவான் நாமங்களை சொல்லிக்கொண்டு, ஆச்சாரியர்களை அடிபணிந்து, பாசுரங்களை பாடிக்கொண்டு, தெய்வ சிந்தனையுடனே இருந்து அவனை அடைய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவருடைய குறிக்கோளாக, லட்சியமாக இருக்க வேண்டும். அதற்குதான் இந்த சரீரத்தை ஈடுபடுத்த வேண்டும். நீ கூறுவது முற்றிலும் உண்மைதான். ஆனால் அடியனுக்கு புரியாத விஷயம் என்னவென்றால், ஏன் மீண்டும் ஒரு பிறவி எடுத்து பெருமாளையே நினைத்து மீண்டும் சிரமப்பட்டு அவனை சென்றடைய வேண்டும்? பகவான் நமக்கு கை கொடுத்து அப்படியே அரவணைத்துக் கொள்ளக்கூடாதா? எல்லாமே அடியனுக்கு விசித்திரமாக இருக்கிறது. ஒரு விதத்தில் எல்லாமே அர்த்தமற்றதாகவும் தோன்றுகிறது. அடியேன் உடல் நலம் இல்லாமல் இருந்த அந்த காலகட்டத்தில் உடல் அளவில் செயலற்றிருந்தேனே தவிர, ராமானுஜ சுவாமிகள் கூறியது போல் சூக்ஷ்ம சரீரம் நன்றாக இயங்கிக் கொண்டுதான் இருந்தது. நீங்கள் ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டது, வருத்தப்பட்டது, வேதனைப்பட்டது எல்லாவற்றையும் நன்றாக அடியேன் உணர்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அடியேனால் பிரதிபலிக்க இயலவில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் கண்ணீர் வடித்த பொழுது அடியேனும் விசும்பினேன். ஆனால் அதை ஸ்தூல சரீரத்தால் வெளிப்படுத்த இயலவில்லை. இந்த இயலாமைதான் அடியேனின் சிந்தனையை தூண்டிவிட்டது. ஏன் வாழ்கிறோம், எதற்காக வாழ்கிறோம் என்ற வினாவை எழுப்பியது. நினைவற்றவனின் நிலை என்ன என்பது தெளிவாக தெரிந்தது. பொதுவாக மூர்ச்சை நிலையில் இருப்பவர்களுக்கு சுயநினைவிற்கு வந்த பின்பு அந்த காலகட்டத்தில் என்ன நேர்ந்தது என்று தெரியாது என்று சொல்வார்கள். ஆனால் அடியேனுக்கு எல்லாமே துல்லியமாக நினைவில் உள்ளது. அதனால்தான் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் பாசுரம் பாடியதும் சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தை செயலாற்ற செய்து அடியேனும் அவருடன் சேர்ந்து பாசுரம் பாட முடிந்தது. எதற்காக இந்த சரீரம், அதாவது இந்த ஸ்தூல சரீரம் என்னவென்று அடியனுக்கு விளங்கவில்லை. ஏதோ ஒரு கூண்டிற்குள் அகப்பட்டு தவிக்கும் உணர்வுதான் ஏற்படுகிறது. இதிலிருந்து எப்படியாவது விடுபட்டு பரந்தாமனின் திருவடி சேர வேண்டும் என்று மனம் பதித்தவிக்கிறது. அடியேன் யார் என்பதை அடியேன் உணர்ந்து விட்டேன். ஆனால் இந்த ஆத்மாவிற்கு இந்த உலகிலிருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கும், எப்படி விடுதலை கிடைக்கும் என்பதுதான் புரியவில்லை. பகவானின் அம்சமான அந்த ஆத்மா இந்த உடலில் சிக்கி தவிப்பதை படுத்திருந்த அந்த நாட்களில் அடியேன் நன்றாகவே உணர்ந்தேன். ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் அந்த விடுதலை கிடைத்துவிட்டது என்று கூட நினைத்தேன். மரணம் என்பது என்ன? இந்த உடலுக்கு கிடைக்கும் முடிவுதானே? அந்த முடிவிற்கு சமீபத்தில் சென்று வந்து விட்டேன். அதனால்தான் இந்த கேள்விகள் எல்லாம். சுவாமி, நீங்கள் கூறுவதெல்லாம் 100% உண்மை. இதில் விவாதிப்பதற்கோ மறுத்து பேசுவதற்கோ எதுவுமே இல்லை. ஆனால் இந்த உடலை வெறும் கூடாக ஏன் கருதுகிறீர்கள்? எங்கள் வருத்தத்தை பற்றி சொன்னீர்கள். ஏன் வருத்தப்பட்டோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். என் உலகமே நீங்கள்தான் என்று அக்னி சாட்சியாக என்று என் கைப்பிடித்தீர்களோ அன்றே உங்களிடம் நான் சரணடைந்து விட்டேன். அதனாலேயே என் கர்மாக்கள் அனைத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டதாக ஆகிவிட்டது. அதன் பலன்தான் நீங்கள் படுக்கையில் கிடந்தது. என்னால் உங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டு விட்டதே என்ற வேதனை எனக்குள் இருக்காதா என்ன? அந்த குற்ற உணர்வு எனக்குள் இருந்தது. அதுதான் கண்ணீராக வெளிவந்தது. உண்மைதான். அப்படி பார்த்தால் அதுவும் என் கர்ம பலன் என்றுதானே பொருள்? நிச்சயமாக இல்லை. சமீபத்தில் நீங்கள் அனுபவித்தது என்னால் ஏற்பட்ட கர்மா. என் கர்ம பலனைதான் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். ஒவ்வொரு நாளும் நான் துடித்துக் கொண்டிருந்தேன். தேவையில்லாமல் ஒரு உன்னத புருஷர், ஒரு உத்தமர் என்னவெல்லாம் வேதனையை அனுபவிக்க வேண்டியுள்ளது என்று. அது மட்டுமல்ல,
மருத்துவர்கள் கைவிட்ட பொழுது பெருமாளிடம் மன்றாடினேன். உனக்கு ஒரு உயிர் தேவை என்றால் என் உயிரை எடுத்துக்கொள் என்று. என் அகத்துக்காரரை விட்டுவிடு என்று. ஏனென்றால் இந்த வைஷ்ணவ சமுதாயத்திற்கு அவர் இன்றியமையாதவர் என்றதனால் பெருமாளும் மனமிறங்கி திருக்கச்சி சுவாமிகள் மூலமாக செவி சாய்த்தார். நீங்களும் எழுந்து கொண்டீர்கள். அதனால் நடந்து முடிந்தவற்றை நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். பழையதை மறந்துவிட்டு புது வாழ்வை வாழ்வோம். நீங்கள் எனக்கு கிடைத்த அரிய பொக்கிஷம். அதை நான் ஒரு காலம் இழக்க மாட்டேன். வேறு யாருக்காக இல்லாவிட்டாலும் எனக்காகவாவது நீங்கள் மாற்று சிந்தனைகளை தவிர்த்து என்னுடன் இருக்க வேண்டும். இருவரும் பகவத் சிந்தனையிலேயே நம்மை அர்ப்பணிப்போம். ஒரு விதத்தில் பார்த்தால் நாம் வாழும் வாழ்க்கையே ஒரு தவம் தானே. நீ கூறியது முற்றிலும் சரி. என்னதான் பகவானிடமே நம்மை அர்ப்பணித்தாலும் அதிலும் ஒரு சுயநலம் இருப்பதை அடியேனால் காண முடிகிறது. நம்மை சுற்றி ஒரு வேலியை போட்டுக்கொண்டு அதில் சஞ்சரிக்கிறோம் என்றுதான் இப்பொழுதும் அடியேன் நினைக்கிறேன். சரி, இதை பற்றி பேசிக்கொண்டே இருந்தோம் என்றால் மனதில் தேவையில்லாத குழப்பம்தான் ஏற்படும். முடிவில்லாத ஒரு விவாதமாகவும் இருக்கும். அதனால் இந்த பேச்சை இத்துடன் முடித்துக் கொள்வோம். காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும். இரவு வெகுநேரம் ஆகிவிட்டது. வாருங்கள், வந்து படுத்துக் கொள்ளுங்கள். நீ போய் படுத்துக்கொள். இதோ வருகிறேன். வருகிறேன் ஆண்டாள். போ. என்ன ஜெயராமா, இப்பொழுது வந்து துவரம்பருப்பு இல்லை, கடலை பருப்பு இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இதையெல்லாம் சரிவர பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டாமா? இல்லை எஜமானி அம்மா, இன்னும் 2 தினங்களுக்கு இருக்கிறது. சின்ன எஜமான் அவர் வியாபார நண்பர் முத்துக்குமாரரை பார்க்க ஐயம்பேட்டை வரை செல்வதாக கணக்கு பிள்ளை சொல்லிக் கொண்டிருந்தார். அங்கே தானியங்கள் மிக மலிவாக இருக்கும், அங்கிருந்து வாங்கி வரலாம் என்று சொல்ல வந்தேன். அதை ஒழுங்காக சொல்ல வேண்டாமா? என்னிடம் வந்து அரிசி வேண்டும், பருப்பு வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன புரிந்து கொள்ள முடியும்? நீ நல்லதை நினைத்துதான் சொல்ல இருக்கிறாய். சொன்ன விதம்தான் எனக்கு குழப்பமாக இருந்தது. சரி, நான் நாலூரானிடம் சொல்லி அனுப்புகிறேன். நீ போ. சரிங்களம்மா. எஜமானி அம்மா, வண்டி பூன் போட்டு தயார் நிலையில் இருக்கிறது. சின்ன எஜமான் எப்பொழுது வேண்டுமானாலும் புறப்படலாம். வண்டியை சரிபார்த்து விட்டீர்களா? அச்சாணி எல்லாம் சரியாக இருக்கிறதா? கூடாது. உங்களுக்கு இருக்கும் அதே அக்கறை கவலை எனக்கும் இருக்கிறது எஜமானி அம்மா. நானே பக்கத்தில் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன். நாலூர் ஆணிடமும் சொல்லிவிட்டேன். ஆமாம், அவரை தனியாக அனுப்புவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. என்னம்மா ஆண்டாள், வெளியூர் எங்காவது கிளம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? வாசலில் வண்டி நின்று கொண்டிருக்கிறது. வணக்கம் எஸ்மான். ஆமப்பா, ஆனால் நான் செல்லவில்லை. நீங்கள் நேற்று இரவு தாமதமாக வந்ததால் உங்களிடம் தெரிவிக்க இயலவில்லை. என் அகத்துக்காரர் தான் ஐயம்பேட்டை செல்கிறார். ஓ, முத்துக்குமரனை சந்திக்கவா? சரிங்க எஸ்மா, நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். வாருங்கள். வண்டியில் வேறு ஏதாவது வைக்க வேண்டுமா? அதையெல்லாம் ஜெயராமன் ஏற்பாடு செய்து விடுவார். சரிங்க எஜமானி அம்மா, ம். வருகிறேன் எஸ்மான். முத்துக்குமரன் மிகவும் நேர்மையான வியாபாரி, குரேசனுக்கு வேண்டப்பட்டவன். இவன் வயதுதான் அவனுக்கும். இதில் வேடிக்கை என்னவென்றால், மற்றவர்கள் என்னை தொடர்பு கொள்ள விரும்புவார்கள். ஆனால் முத்துவோ குரேசன் வருவதைத்தான் விரும்புவான். அது ஏனோ தெரியவில்லை. அவர்கள் இருவருக்குள் அப்படி ஒரு அந்யோன்யம். எப்படியோ குரேசன் மீண்டும் வியாபாரத்தில் ஆர்வம் எடுத்துக் கொள்வது வரவேற்கத்தக்க விஷயம். அன்றே உன்னிடம் சொல்லியிருக்கிறேனே, ஓரிரு தினங்களில் சரியாகி விடுவான். அசதி அதிர்ச்சிதான் காரணம் என்று. நல்லபடியாக போய்விட்டு வரட்டும். இந்த ஒரு முறைதான் அடியேன் போகப் போகிறேன். ஏன் குரேசா, ஏன் அப்படி சொல்கிறாய்? என் மனதில் எந்த மாற்றமும் இல்லை. முத்துக்குமரனுக்கு நாலூரானை அறிமுகப்படுத்த வேண்டும். அதன் பிறகு நாலூரான் வியாபார ரீதியாக முத்துக்குமரனை சந்திப்பான் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் முத்துக்குமரன் உன்னைத் தவிர வேறு யார் சென்றாலும் தொடர்பு கொள்ள மாட்டான். வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி, நட்பு ரீதியாக இருந்தாலும் சரி. என்னையும் விட
உன்னை சந்திப்பதையே விரும்புபவன். நாலூரானுடன் வியாபாரம் செய்ய மாட்டான். அடியேன் அவனுக்கு புரிய வைப்பேன். தேவையில்லாமல் நாலூரானை அழைத்து செல்கிறாய். இந்த ஒரு வியாபாரத்தை மட்டுமாவது நீயே நேரடியாக கவனித்துக்கொள். தந்தையே, அடியேன் ஏற்கனவே சொன்னதுதான். இதிலெல்லாம் அடியேனுக்கு நாட்டமில்லை. அப்பா, அவர் விருப்பப்படியே சென்றுவிட்டு வரட்டும். நீங்கள் சொல்வதிலிருந்து முத்துக்குமரன் சம்மதிக்க மாட்டார் என்றுதான் எனக்கும் தோன்றுகிறது. அவரை சந்தித்த பிறகு இவரே தன் மனதை மாற்றிக்கொள்ளட்டும். நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். நமஸ்காரம் சின்ன எஜமான். நமஸ்காரம் எஜமானி அம்மா. என்ன சுவாமி, புறப்படலாமா? உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன். ஏன் தாமதம்? அங்கு பண்ணையில் சில வேலைகளை முடிக்க வேண்டியிருந்தது. 2 நாட்கள் நான் இருக்க மாட்டேன் அல்லவா? நாம் ஏதாவது எடுத்துக்கொள்ள வேண்டுமா? தேவையானதெல்லாம் வண்டியில் வைத்தாகிவிட்டது. சரியான நேரத்தில் இவர் அமுதுண்ண வேண்டும். அதை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்துக் கொள்ளுங்கள். அதேபோல் இவர் கூடவே இருந்து இவருடனே திரும்புங்கள். வெகு நாட்களுக்கு பிறகு வெளியூர் செல்கிறார். உங்களை நம்பிதான் நான் இவரை அனுப்புகிறேன். கவலை வேண்டாம் எஜமானி அம்மா. இவரை பொறுப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டியது என் கடமை. ஜாக்கிரதையாக அழைத்துச் சென்று பத்திரமாக திரும்பி வருவோம். பேசி பேசி நேரம் கடத்த வேண்டாம் நாலூரான். கிளம்பு, போகலாம். தந்தையே, அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். வருகிறேன் ஆண்டாள். வருகிறேன் சுவாமி, வருகிறேன் அம்மா. நாலூரான், இந்த ஊருக்கு வரும்பொழுதெல்லாம் முதலில் பெருமாளை தரிசித்த பின்புதான் மற்ற வேலையை மேற்கொள்வேன். இவரை தரிசித்து வந்தால் நாம் எண்ணிய காரியம் சித்தியடையும் என்பது ஐதீகம். எஜமான், அப்படி பார்த்தால் பொதுவாக எல்லா கோயில்களுமே ஏதாவது ஒரு சித்திக்கு பிரசித்தி பெற்றதாகத்தான் இருக்கும். நாம் எதை நாடுகிறோமோ அதற்கு தகுந்த கோயிலை தேர்ந்தெடுக்கிறோம். அது உண்மைதான். ஆனால் அடியின் கோவில்களுக்கு செல்வது மன அமைதிக்காகத்தான். அதனால் எந்த கோவில் என்பது பிரதானம் அல்ல. தவிர அடியேன் எந்த ஊருக்கு சென்றாலும் முதலில் அந்த ஊரில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்ற பின்புதான் மற்ற வேலைகளை துவங்குவேன். நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம் கனகசபை. எப்படி இருக்கிறாய்? எல்லோரும் நலம்தானே? கடவுள் கிருபையால் க்ஷேமமாக இருக்கிறேன். உங்களை இங்கு பார்த்ததில் மகிழ்ச்சி, அதிசயம் இரண்டும் கலந்துள்ளது. நீங்கள் இங்கு வந்து பல மாதங்கள் ஆகிவிட்டன அல்லவா? என்ன அதிசயமாக இப்பொழுது வந்திருக்கிறீர்கள்? வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கிறது? எது எது எப்படி எப்படி நடக்க வேண்டுமோ அது அது அப்படி அப்படி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இவர் பெயர் நாலூரான். நமஸ்காரம். நாலூரான், இவர்தான் கனகசபை. நம் பண்ணையின் மொத்த பொறுப்பையும் இப்பொழுது இவரிடம் ஒப்படைத்துள்ளோம். அதனால் இவரை இந்த ஊருக்கு அழைத்து வந்தேன். முத்துக்குமரனை இவருக்கு அறிமுகம் செய்து வைக்க. இனி இவர்தான் வந்து செல்வார். என்ன கனகசபை, ஒரு மாதிரியாக பார்க்கிறாய்? முத்து ஊரில் இல்லையா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? முத்து இந்த உலகத்திலேயே இல்லை. சென்ற வாரம் தான் திடீரென்று காலமாகிவிட்டார். எப்படி எப்படி இந்த துச்சம்பவம்? மரணம் என்பது எப்பொழுது எப்படி வரும் என்று யாராலும் கணிக்க இயலாது. ஒரு பெரிய வியாபாரத்தை வெற்றிகரமாக முடித்த சந்தோஷத்தில் எல்லோருக்கும் விருந்து படைத்துக் கொண்டிருந்தான். அது மட்டுமல்ல, அவனுடைய கல்யாணமும் நிச்சயிக்கப்பட்டு இருந்தது. அதனால் அங்கிருந்த எல்லோருமே இரட்டிப்பு சந்தோஷத்தில் இருந்தார்கள். எல்லோருடனும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தவன் திடீரென்று அப்படியே சரிந்து விழுந்து விட்டான். அத்துடன் மூச்சும் நின்று விட்டது. சில சமயங்களில் காலதேவன் மிகவும் குரூரமானவன் என்று நினைக்க தோன்றுகிறது இப்படிப்பட்ட மரணங்களை பார்க்கும் பொழுது. அவன் குடும்பத்தினர் எல்லோருக்கும் அது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. குறிப்பாக முத்துவின் தந்தைக்கு. ஏனென்றால் முத்துவின் தந்தைதான் அந்த மொத்த வியாபாரத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தார். அது உங்களுக்கும் தெரியும். சொல்லப்போனால் அன்று விருந்து படைத்த பொழுது உங்களை பற்றிய பேச்சும் வந்தது. முத்துவின் தந்தைதான்
உங்களைப் பற்றி வெகுவாக பாராட்டி போற்றி பேசிக் கொண்டிருந்தார். நேர்மையாகவும் அதே சமயம் வெற்றிகரமாகவும் வணிகம் செய்ய வேண்டுமென்றால் கூரேசனை பின்பற்ற வேண்டும் என்று உங்களை சிலாகித்து கூறினார். சொல்லி வைத்தார் போல் நீங்களும் இப்பொழுது வந்திருக்கிறீர்கள். முத்துக்குமரனின் தந்தையை பார்த்துவிட்டு போங்கள், ஆறுதலாக இருக்கும். கேட்கவே மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஐயா, இதில் மேலும் கொடுமையான விஷயம் என்னவென்றால், முத்துக்குமரன் ஒரே மகன். அப்பொழுது அந்த தந்தையின் மனம் என்ன பாடுபட்டுக் கொண்டிருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஒரு வார காலமாக துயரத்தின் உச்சியில் இருக்கிறார். பித்து பிடித்தார் போல் இருக்கிறார். ஔவையார் சொல்லியிருக்கிறார், கொடுமையிலும் கொடுமை இளமையில் வறுமை, அதனினும் கொடுமை இளம் பிராயத்தில் இருக்கும் மகனை பறிகொடுப்பது. புத்திர சோகம்தான் எல்லாவற்றையும் விட கடுமையான கொடுமையான சோகம். சரியாக சொன்னீர்கள். ஒரு வாரம் முன்பு வரை அந்த வீடு குதூகலமாக இருந்தது. இன்று களையிழந்து சூனியமாக இருக்கிறது. என்ன பணங்காசு இருந்தும் சொத்து பத்துக்கள் இருந்தும் என்ன பிரயோஜனம்? அதை ஆண்டு அனுபவிக்க அவனே இல்லையே. மரணம் என்பது என்றாவது ஒரு நாள் எல்லோருக்கும் சம்பவித்தே தீரும். நோய்வாய்ப்பட்டு இறந்தால் அது ஒரு விதமான சோகம், எதிர்பார்த்த சோகம். ஆனால் இதுவோ விவரிக்க முடியாத துன்பம். ஒரு வாரமாக நானும் மனமுடைந்து இருக்கிறேன். முத்து எனது நல்ல நண்பன். இன்றுதான் வேலை நிமித்தமாக வெளியே செல்ல வேண்டிய கட்டாயம். சரி கூரேசன், நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். அவசரமாக சென்று கொண்டிருக்கிறேன். அடுத்த முறை இங்கு வரும்பொழுது நீங்கள் அவசியம் என் அகத்திற்கு வர வேண்டும். புறப்படுகிறேன். வருகிறேன் நாளூரான். எஜமான், நாம் உடனடியாக அந்த முத்துக்குமரன் அகத்திற்கு செல்வோம். அவன் தந்தையை சந்தித்து ஆறுதலாக 4 வார்த்தைகள் கூறிவிட்டு வருவோம். மற்றதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். என்ன எஜமான், என்ன சிந்தனை? இல்லை, இப்பொழுது அவரை சந்திக்க வேண்டாம். தந்தை மகன் இருவருமே அடியேனுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள். இப்பொழுது அடியேன் அவரை சந்தித்தால் அவருடைய வேதனைதான் அதிகரிக்கும். அந்த வேதனையை அவருக்கு அளிக்க அடியேன் விரும்பவில்லை. நீ கூரத்திற்கு போ, அடியேன் பின்பு வருகிறேன். நான் எப்படி தனியாக செல்வது? சின்ன எஜமானி அம்மா என்னை உங்களுக்கு துணையாக அனுப்பியிருக்கிறார். சேர்ந்துதான் திரும்ப வேண்டும். அடியேன் எப்பொழுதும் இங்கு தனியாகத்தான் வருவேன். இம்முறை உன்னை அறிமுகம் செய்து வைப்பதற்காக வரச் சொன்னேன். இல்லையெனில் தனியாகத்தான் வந்திருப்பேன். ஆண்டாளின் அக்கறை புரிகிறது. ஆனால் வேறு சிலரை அடியேன் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அதனால் நீ புறப்பட, நான் பிறகு வருகிறேன். இல்லை எஜமான், சொன்னதை செய். அதில்லை. நான் தனியாக சென்றால் சின்ன எஜமானி அம்மா ஏன் அவரை விட்டுவிட்டு வந்தாய் என்று கேட்பார்கள். நீ செல்வதற்குள் அடியேன் அங்கு போய் சேர்ந்து விடுவேன். சரி, நான் சென்று விட்டால் உங்களுக்கு வண்டி? இந்த ஊரில் அடியேனுக்கு 1000 வண்டிகள் கிடைக்கும். அதை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். முதலில் நீ புறப்பட. இருந்தாலும் எஜமானி அம்மா. போ நாளூரான். என்னம்மா ஆண்டாள், இந்த நேரத்தில் இங்கு நின்று கொண்டிருக்கிறாய்? முகத்தில் கவலை குறிகள் தெரிகிறது. இன்னும் தூங்கவில்லையா? எப்படி அப்பா தூக்கம் வரும்? ஐயம்பேட்டை சென்ற என் அகத்துக்காரர் இன்னும் திரும்பவில்லையே. ஓ, இதுதான் உன் கவலைக்கு காரணமா? குரேசன் என்ன இன்றே திரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டா சென்றான்? ஆமாம் அப்பா, இரவு வந்து விடுவேன் என்றுதான் சொன்னார். ஏதோ நினைப்பில் சொல்லியிருப்பான். பொதுவாக இரவில் அவன் பிரயாணம் மேற்கொள்ள மாட்டான். ஐயம்பேட்டையிலிருந்து இங்கு வரும் பொழுது வழியில் கொள்ளைக்காரர்கள் வழிப்பறி செய்ய வாய்ப்புள்ளது. அதனால் இன்றிரவு அவன் வரமாட்டான். நீ உள்ளே போ. இல்லை அப்பா, என்னிடம் அவர் கூறியது நாளூரானுக்கு முத்துக்குமரனை அறிமுகம் செய்து வைக்க மட்டும்தான் போகிறேன் என்றார். வேறு யாரையும் சந்திப்பதாகவோ இல்லை வேறு எங்கும் செல்வதாகவோ எண்ணம் இல்லை. பொழுது சாய்வதற்குள் திரும்பி விடுவேன் என்றார். சரி,
அதற்காக அதை அப்படியே எடுத்துக்கொள்ள முடியுமா? அவன் என்ன சிறு குழந்தையா? சென்ற இடத்தில் ஏதாவது தாமதம் ஏற்பட்டிருக்கலாம். தவிர அவன் நண்பனை பல மாதங்களுக்கு பிறகு சந்திக்கிறான். நேரம் போவது தெரியாமல் பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள். மேலும் முத்து இவனை கட்டாயப்படுத்தி ஓரிரவு தங்கிவிட்டு செல்லலாம் என்று வற்புறுத்தி இருப்பான். என் நகத்துக்காரருக்கு என்னை பற்றி தெரியும். நான் இங்கு கவலை கொள்வேன் என்று அவர் நன்கு அறிவாரப்பா. உன் கவலை அர்த்தமற்றது என்றுதான் அடியே நினைக்கிறேன். மற்றொரு விஷயத்தையும் நீ கவனத்தில் கொள்ள வேண்டும். கூரேசன் இப்பொழுதுதான் பிழைத்தெழுந்திருக்கிறான். அதனால் நெடுந்தூரம் பிரயாணம் செய்த களைப்பு கூட இருக்கலாம். அதனால் ஓய்வெடுத்துக் கொண்டு நாளை அதிகாலை புறப்பட்டு வருவான். நீ சென்று படுத்துக்கொள். பொதுவாக ஐயம்பேட்டைக்கு அவன் சென்றால் இரவு அங்கேயே தங்குவதுதான் வழக்கம். அப்பொழுது ஏன் என்னிடம் இன்றே வருகிறேன் என்று சொல்ல வேண்டும்? நான் எத்தனை தவித்து போவேன் என்று அவர் நினைத்து பார்த்தாரா? ஒரு சாதாரண விஷயத்துக்காக நீ மனதை போட்டு அலட்டிக் கொள்கிறாய். இல்லை அப்பா, நீங்கள் சொல்வதையே நான் வேறு விதமாக நினைத்து பார்க்கிறேன். இதுதான் முதன்முறையாக வெளியூர் செல்கிறார். அதனாலேயே என் பயம் அதிகரிக்கிறது. உனக்கு என்ன சமாதானம் சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. அவளை நினைத்து உரலை இடித்தாற்போல் நீ தேவையில்லாத கற்பனைகளுக்கு இடமளிக்கிறாய். அமுதுண்டாயா இல்லையா? அவரை பார்க்கும் வரை எனக்கு பசியும் எடுக்காது, தூக்கமும் வராது. இப்படி சொல்கிறேனே என்று நினைத்துக் கொள்ளாதே. உன் எண்ணமே பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. ஒரு மனிதன் வெளியூர் சென்றிருக்கிறான். வியாபார நிமித்தமாக வெகு நாட்களுக்கு பிறகு தன் நண்பனை சந்திக்கிறான். நேரமாகிவிட்டது, நாளை செல்லலாம் என்று முடிவெடுத்திருக்கிறான். அவ்வளவுதான். இதற்காக நீ உறங்காமலும் அமுதுண்ணாமலும் இருந்தால் என்னவென்று சொல்வது? வாயிலை பார்த்து கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை. இனி கூரேசன் வரமாட்டான். நாளை அதிகாலை புறப்பட்டு மதியம் இங்கு வந்து விடுவான். என் மகனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீ விபரம் அறிந்தவள், சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடியவள் என்று நினைத்தேன். குழந்தைக்குண்டான குணமுடையவளாக இருக்கிறாய். அப்பா, சில சமயம் சில கவலைகளை விவரிக்க இயலாது. நம்மை அறியாமல் நம் மனதில் ஏற்படும் சங்கடங்கள் வரப்போகும் நிகழ்வுகளை பிரதிபலிக்கும். ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள். கூரேசன் இப்பொழுது எடுத்திருப்பது மறுபிறவி என்றே சொல்லலாம். அதுவும் எப்படி? பகவானின் ஆசியால் அந்த வரதனே வந்து திருக்கச்சி நம்பி சுவாமிகள் மூலம் அவனை குணப்படுத்தி இருக்கிறார். அதனால் அவனுக்கு இனி ஒரு குறையும் இருக்காது. நீ மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நிம்மதியாக படுத்துக்கொள். உனக்கு என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நாளை கட்டாயம் அவன் திரும்பி வருவான். இதற்கு மேல் இங்கு இருக்காமல் உள்ளே போ. மன சமாதானத்துடன் போ. நீங்கள் கூறியது சற்றே தெம்பளிக்கிறது. கூறிய விஷயங்களும் நியாயமானதாக தோன்றுகிறது. பெத்த மனம் பித்து என்று சொல்வார்கள். கைப்பிடித்தவள் மனமும் பித்து என்று அவர்களுக்கு தெரியாது போலும். அப்பா, நீங்களும் கண் விழிக்காமல் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நாளை மதியத்திற்குள் வந்துவிடுவார் அல்லவா? கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள். கண்ணநீர் கைகளால் இறைக்கும். சங்கு சக்கரங்கள் என்று கை கூப்பும். தாமரை கண் என்றே தளரும். எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கைதுழாவிருக்கும். செங்கயல் பாய்நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்தின் செய்கின்றாயே. உன்மீது கொண்ட மாறாத அன்பினால் உன்னையே எப்பொழுதும் நினைத்துக் கொண்டு உன் வரவையே எப்பொழுதும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாள். இரவெல்லாம் கண் விழித்து உன் நினைவாகவே அரற்றுகிறாள். பகலிலும் கண் மூடினாள் இல்லை. தெருவிலே ஒன்றும் அறியாத குழந்தை போல உலகத்தவர் இவளை பைத்தியமோ என்று நினைக்கும் வகையில் தன் கைகளால் மண்ணை துழாவிக் கொண்டிருக்கிறாள். ஒரு சமயம் சங்கு சக்கரம் என்று சொல்லி உன்னை எதிரே கண்டவள் போல் கைகளை கூப்பி வணங்குகிறாள். மற்றொரு சமயத்தில் மிகவும் தீனமான குரலில் தாமரைக்கண் என்று சொல்லி தளர்ச்சி அடைகிறாள். கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருக உன்னை பிரிந்து நான் எவ்வாறு உயிர் தரிப்பேன் என்று நம்மாழ்வார் ஒரு பெண்ணின் பாவத்தை ஏற்று
பகவானை பிரிந்து இருக்கும் விரக தாபத்தை வர்ணிக்கிறார். பின்னர் அவரே அப்பெண்ணின் தாயாக மாறி, திருவரங்கநாதனே, என் பெண்ணை என் செய்ய உத்தேசித்திருக்கிறாய் என்று இப்பாசுரத்தின் மூலம் ஒரு தாயின் நிலையை விவரிக்கிறார். பரந்தாமனே, இந்த பாசுரத்தில் கூறிய அதே நிலையில்தான் நான் இப்பொழுது இருக்கிறேன். என் அகத்துக்காரர் இன்னும் அகத்திற்கு வந்து சேரவில்லை. நேரமாக ஆக என் கவலை அதிகரிக்கிறது. என்ன ஆண்டாள், காலையில் ஒரு முறை பெருமாளை சேவித்தாய், இப்பொழுது மீண்டும் சேவித்துக் கொண்டிருக்கிறாய். இரவு உறங்கினாயா இல்லையா? முயற்சி செய்தேன், தூக்கம் வரவில்லை. ஏதேதோ எண்ணங்கள், ஏதேதோ கற்பனைகள். கவலை கொள்ளாதே, கூரேசன் வந்து கொண்டுதான் இருப்பான். ஆனால் உன் பதிபக்தியை என்னால் பாராட்டாமல் போற்றாமல் இருக்க முடியவில்லை. பெருமையாக இருக்கிறது. அதுவும் இப்பொழுது நீ சொன்ன பாசுரம் உன் உள்ளுணர்வை பரிபூரணமாக பிரதிபலிக்கிறது. எஜமான், நமஸ்காரம். வானாலூரான், என்னம்மா உன் கவலையெல்லாம் தெரிந்ததா? நேற்று இரவே குரேசன் வந்து விடுவான் என்று எதிர்பார்த்து இரவு முழுவதும் இவள் தூங்கவில்லை. இன்றும் அதிகாலையில் எழுந்து ஒரு நாழிகைக்கு ஒரு முறை பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறாள். நானும் இவளிடம் சொன்னேன், தாமதம் ஏற்பட்டிருக்கலாம், இரவு நேர பிரயாணத்தை கூரேசன் தவிர்ப்பது வழக்கம், இன்று வந்து விடுவான் என்று. என்னது, சின்ன எஜமான் இன்னும் வரவில்லையா? வந்திருக்க வேண்டுமே. என்ன நாலூரான் சொல்கிறாய்? உன்னுடன் தானே கூரேசன் வந்தான், பின்னர் அவன் மட்டும் எப்படி வந்திருக்க முடியும்? இங்கிருந்து என்னுடன் தான் புறப்பட்டார். ஆனால் அங்கிருந்து நேற்றே கிளம்பி விட்டாரே. நீ செல்வதற்கு முன் நான் கூரத்தில் இருப்பேன் என்று என்னிடம் அவர் சொன்னாரே. என்ன நாளோரான், என்ன சொல்கிறீர்கள்? நேற்றே புறப்பட்டு விட்டாரா? பிறகு ஏன் அவர் இன்னும் இங்கு வந்து சேரவில்லை? அப்பா, நான் நேற்றே உங்களிடம் சொன்னேன், ஏதோ சங்கடமாக இருக்கிறது என்று. இரு ஆண்டாள், சற்று பொறுமையாக இரு. நாலூரான், என்ன நடந்தது என்று சற்று புரியும்படி சொல். எஜமான், நேற்று நாங்கள் இருவரும் முதலில் கோயிலுக்கு சென்றோம். முத்து இந்த உலகத்திலேயே இல்லை. சென்ற வாரம்தான் திடீரென்று காலமாகிவிட்டான். நீ கூரத்திற்கு போ, அடியேன் பின்பு வருகிறேன். வேறு சிலரை அடியேன் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அதனால் நீ புறப்பட, நான் பிறகு வருகிறேன். இருந்தாலும் எஜமானி அம்மா. போ நாளூரான். என்னது, முத்துக்குமரன் இறந்து விட்டானா? நம்ப முடியவில்லையே. மிகவும் தங்கமானவன், நேர்மை நியாயத்துக்கு உதாரணமானவன். இதுவே கூரேசனுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். மனம் உடைந்து போயிருப்பான். அப்பா, நேற்றே அங்கிருந்து புறப்பட்டு விட்டார் என்றால் இன்னும் ஏன் இங்கு வரவில்லை? எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. பெருமாளை, ஏன் எனக்கு மட்டும் சோதனைக்கு மேல் சோதனை சோதித்துக் கொண்டிருக்கிறாய்? மூச்சுக்கு மூச்சு உன்னையே நினைத்துக் கொண்டிருப்பதாலா? ஆண்டாள், எதற்காக இப்பொழுது கண் கலங்குகிறாய்? நாலூரான், சரியாகச் சொல். அவன் உன்னிடம் என்ன சொன்னான்? நீ போ, நான் ஓரிருவரை சந்தித்துவிட்டு வருகிறேன் என்று சொன்னார். அதே சமயம் நீ கூரம் போவதற்குள் நான் அங்கு வந்து விடுவேன் என்றும் சொன்னார். வேறு யாரையோ சந்திக்க வேண்டும் என்று சொன்னான் அல்லவா? ஒருவேளை முத்துக்குமரனின் தந்தையை பார்க்க போயிருக்கலாம். நாலூரானை தவிர்த்திருப்பான். அங்கு தாமதமாக இருக்கலாம், வந்து விடுவான். இல்லை, எனக்கு அப்படி நினைக்க தோன்றவில்லை. நான் உடனே அவரை பார்க்க வேண்டும். நாளூரான், நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதானே? இதில் மறைப்பதற்கு எதுவும் இல்லை. நடந்ததை நடந்தபடி சொல்லிவிட்டேன். அவர் இங்கு வராதது எனக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. எங்கு செல்லப் போகிறார் என்றும் என்னிடம் தெரிவிக்கவில்லை. நாலூரான், ஒன்று செய்வோம். அவன் எங்கெல்லாம் செல்ல வாய்ப்பிருக்கிறதென்று எனக்கு ஓரளவு தெரியும். அங்கெல்லாம் நாம் பண்ணையில் இருக்கும் கண்ணாயிரம், கணக்கு பிள்ளை, நரசிம்மன் எல்லோரையும் சென்று பார்க்க சொல்வோம். ஆண்டாளின் சமாதானத்திற்காகத்தான் இந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறேன். ஆனால் எனக்கு தெரியும், அவன் வருவதில் சற்று தாமதம் ஏற்படுகிறது, அவ்வளவுதான். அப்பா, எல்லோரையும் சீக்கிரம் புறப்பட சொல்லுங்கள் அப்பா. இதோ கணக்கு பிள்ளை. எஸ் அம்மா.
எசமா. ம், கணக்கு பிள்ளை, நீயும் நாலூரானுடன் சென்று வா. சரிங்க எசமா. கணக்கு பிள்ளை, நேற்றே ஐயம்பேட்டையிலிருந்து கிளம்பிய கூரேசன் இன்னும் இங்கு வந்து சேரவில்லை. நீங்கள் மற்ற பண்ணையாட்களோடு சென்று ஒருவேளை சக்கரப்பள்ளி, நன்னிலம், திருவாரூர் அங்கு எங்காவது இருக்கிறானா என்று நீங்களும் நாலூரானும் சென்று பார்த்து விட்டு வாருங்கள். சரிங்க எசமா. வருகிறேன் எஜமான். கவலைப்படாதே ஆண்டாள், குரேசன் நிச்சயம் வந்து விடுவான். ஆண்டாள், சொல்வதை கேள். இப்படி அழுது அழுது உடலை வருத்திக் கொள்ளாதே. நமக்கு எத்தனையோ சோதனைகள் வந்தன. அவற்றையெல்லாம் கடந்து மீண்டு வர அந்த வரதன் அருள் புரியவில்லையா? அதே போல் இப்பொழுதும் சோதித்து பார்க்கிறான். ஆனால் சோகத்தை கொடுக்கும் அவனே சந்தோஷத்தையும் கொடுப்பான். இல்லை அம்மா, சந்தோஷம் என்பது என் ஜாதகத்தில் இல்லை. நான் தொடர்ந்து அல்லல் பட வேண்டும் என்பதுதான் என் விதி. என் நகத்துக்காரர் கிளம்பிய அன்றே என் மனதில் பட்டது, நடக்கக்கூடாத ஏதோ நடக்க இருக்கிறது என்று. அதனால்தான் நான் நாலூரானிடம் நீங்கள் அருகிலேயே இருந்து பத்திரமாக அழைத்து வாருங்கள் என்று சொன்னேன். ஆனால் நான் சொன்னதை நாலூரான் செய்ய தவறிவிட்டார். ஆண்டாள், இதற்கு நாளூரான் மீது குறை சொல்லாதே. நீ போ என்று உத்தரவிட்டால் அதை அவரால் எப்படி மீற முடியும்? ஏதாவது ஒரு முக்கியமான காரியமாக இருக்க வேண்டும். அதனால் தான் நாளூரானை அனுப்பிவிட்டு அவர் மட்டும் தனியாக சென்றிருக்கிறார். சரி, அப்படியே வைத்துக் கொண்டாலும் எங்கு செல்கிறேன் என்று நாலூரானிடம் ஏன் சொல்லவில்லை? யானை வரும் பின்னே, மணியோசை வரும் முன்னே என்பார்கள். அதே போல ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று அறிகுறி எனக்கு கிடைத்து விட்டது. நான் பயந்தது போலவே இப்போது நடந்து விட்டது. அவர் இப்போது எங்கிருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ, நேரம் செல்ல செல்ல நினைக்க கூடாததெல்லாம் நினைக்க தோன்றுகிறது. போதும் ஆண்டாள், நிறுத்து. அவரை தேடி நாலா பக்கமும் எல்லோரும் சென்றிருக்கிறார்கள் அல்லவா? வந்து விடுவார். சம்பந்தி சொன்னதைப் போல் ஏதாவது ஒரு சிநேகிதன் வீட்டில் தங்கி இருந்திருக்கலாம். என் வேதனையும் வலியும் சொன்னால் உங்களுக்கு புரியாது. என்ன சுவாமி, மாப்பிள்ளையை பற்றி தகவல் ஏதாவது தெரிந்ததா? வழக்கமாக அவன் செல்லும் திருமால்புரத்திற்கு சென்றேன். அங்கு அவன் பாலிய சிநேகிதன் இருக்கிறான். ஒருவேளை ஐயம்பேட்டையிலிருந்து திரும்பும் போது அங்கு சென்றிருப்பானோ என்று தோன்றியது. ஆனால் அங்கும் அவன் வரவில்லையா? ஏதோ என்னுடைய சந்தேகத்திற்காக அங்கு சென்றேன். ஆனால் கூரேசன் அங்கு போகும் சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவுதான். வேறு எங்காவதுதான் சென்றிருக்க வேண்டும். ஆனால் எப்படியும் வந்து விடுவான். அவன் எங்கெல்லாம் செல்வானோ அங்கெல்லாம் நமது ஆட்கள் சென்றிருக்கின்றனர். எனக்கு சமாதானம் தேவையில்லை. எனக்கு அவரை நேரில் பார்க்க வேண்டும். அவர் வரவில்லை என்றால் என்னை நான் மாய்த்துக் கொள்வேன். அதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை. பித்து பிடித்தவள் போல் ஏதாவது உளராதே. உனக்கு மட்டும்தான் கவலை, அக்கறை. எங்களுக்கு எதுவும் இல்லை என்று நினைத்தாயா? மாப்பிள்ளை வருவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அதற்காக கற்பனையை வேறு விதத்தில் செலுத்துவது தவறு. என்ன நாலூரான், ஏதாவது தகவல் தெரிந்ததா? கிழக்கில் இருக்கும் எல்லா இடங்களிலும் விசாரித்து விட்டேன். சின்ன எஜமானை பார்த்தே பல மாதங்கள் ஆகிறது என்கின்றனர் ஒவ்வொருவரும். அவர் அங்கும் செல்லவில்லை. நான் தான் சொல்கிறேனே, அவர் ஏதோ ஆபத்தில் சிக்கி இருக்கிறார். அப்படியெல்லாம் இருக்காது எஜமானி அம்மா. நரசிம்மனும் கண்ணாயிரமும் ஐயம்பேட்டை சென்றிருக்கிறார்கள். நிச்சயம் சின்ன எஜமான் அங்கு எங்காவதுதான் இருப்பார். நம்பிக்கை வையுங்கள். எனக்கு உங்கள் மீதுதான் சந்தேகம். என் நகத்துக்காரருக்கு ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. அதை நீங்கள் என்னிடமிருந்து மறைக்கிறீர்கள். ஒப்புக்காக இங்கு தேடினோம் அங்கு தேடினோம் என்றெல்லாம் சொல்கிறீர்கள். தயவு செய்து எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லுங்கள். எஜமானி அம்மா,
ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? பெருமாள் மீது ஆணையாக சொல்கிறேன், நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியது முற்றிலும் உண்மை. சின்ன எஜமான் யாரையோ சந்தித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லித்தான் என்னை ஊருக்கு அனுப்பி வைத்தார். அது இவ்வளவு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இதற்கு மேல் உங்களை நம்ப வைக்க நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை. எங்கே அவர் வந்து விட்டாரா? என்ன நரசிம்மன், ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? எஜமான், சின்ன எஜமான் எப்படியும் வந்து விடுவார். அப்படி என்றால் ஐயம்பேட்டையில் மாப்பிள்ளையை பார்க்க முடியவில்லையா? நாலூரான் சொன்னதை வைத்து நாங்கள் இருவரும் முத்துக்குமாரின் அகத்திற்கு சென்றோம். அங்கு சின்ன எஜமான் வரவில்லை என்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சின்ன எஜமான் இந்த ஊருக்கு வந்ததே அவர்களுக்கு தெரியவில்லை என்கிறார்கள். பிறகு அவர் நண்பர்கள் சில பேரை தனித்தனியாக விசாரித்தோம். ஒருவருக்கும் தெரியவில்லை என்றார்கள். சின்ன எஜமான் எல்லோரும் இதையே சொல்லிக் கொண்டிருங்கள். வந்து விடுவார், வந்து விடுவார், வந்து விடுவார். 1000 முறை இதையே கேட்டுவிட்டேன். ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருக்கிறது. எல்லோரும் என்னிடமிருந்து அதை மறைக்கிறீர்கள். இங்கு சென்றேன், அங்கு சென்றேன் என்று சொன்னதெல்லாம் வெறும் கண் துடைப்பு. நான் செல்கிறேன், இப்பொழுதே நான் செல்கிறேன். பெருமாளிடம் சென்று முறையிடுகிறேன். பொழுது சாய்வதற்குள் ஒன்று அவர் வர வேண்டும். இல்லை என்றால் நான் உயிர் துறப்பேன். உணர்ச்சி வசப்படாதீர்கள். சற்று நிதானமாக சிந்திக்கலாம். எஜமான், எனக்கு தோன்றும் ஒரு உபாயத்தை நான் தெரிவிக்கலாமா? என்ன நாலூரான்? சின்ன எஜமானை காணவில்லை என்ற விஷயத்தை நாம் ஏன் மன்னரிடம் தெரிவிக்க கூடாது? நம்மால் இயன்ற வரை நாம் தேடி பார்த்து விட்டோம். நாம் தேடுவதோ நம் வட்டத்திற்குள் தான். ஆனால் மன்னரிடம் தெரிவித்தால் அவர் காவலாளிகளை அனுப்பி பல இடங்களில் தேடலாம் மற்றும் அறிவிப்பும் விடுக்கலாம். மன்னருக்கு நீங்கள் வேண்டப்பட்டவர். நிச்சயம் அவர் உங்களுக்காக இதை செய்வார். இது கூட நல்ல உபாயமாகத்தான் தெரிகிறது. இருமுறை மன்னருக்காக நாங்கள் சேவை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அதனால் மன்னர் மகிழ்ந்து பாராட்டி இருக்கிறார். கூரேசனுக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் செய்வதாக சொல்லி இருக்கிறார். நீ சொல்வதைப் போல் உடனே மன்னரை சென்று பார்க்கலாம். மன்னர் எனக்கு மட்டுமல்ல, கூரேசனுக்கும் மிகவும் வேண்டப்பட்டவர். சிறு வயதிலேயே அவனுடைய பரோபகார எண்ணத்தை பெரிதும் பாராட்டியவர். நிச்சயம் கூரேசனை அவர் தேடி கொடுத்து விடுவார். உடனே சென்று மன்னரை சந்தித்து விட்டு வரலாம். நரசிம்மா, கண்ணாயிரம், நீங்கள் இருவரும் நம் ஊருக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்து பெருமாள் கோயில்களில் ஒருமுறை சென்று பார்த்துவிட்டு வந்துவிடுங்கள். கூரேசன் அங்கு எங்காவது இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. சென்று வாருங்கள். உத்தரவு எஜமான். ஆண்டாள், நம்பிக்கை இழக்காதே. கூடிய விரைவில் நற்செய்தியோடு வருகிறோம். சுதர்சனம், ஆண்டாளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நாங்கள் சென்று விரைவில் திரும்புகிறோம். வா நாலூரான்.